பல நாளா மைண்டை போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சிது. இன்ஸ்டாகிராம்ல ரீல் தள்ளினா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரீல் இந்த மாதிரி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகாம ஒரு 30 செகண்ட் மட்டும் காது கொடுத்து கேட்பீங்கன்னு சொன்னா உங்க லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்க, போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதை விடணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால விட முடியாது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம உடம்புல கலந்துருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம அந்த பழக்கத்தை நம்ம உடம்புல தான் பண்ணிருப்போம், இடம் கொடுத்து ஏத்திட்டு இருப்போம். உடனே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது முடியவும் முடியாது. இப்படிப்பட்ட அடிமைத்தனம், அந்த போதைப் பொருள்ல அடிமையாகி பல விஷயங்கள்ல இந்த காம விகாரத்துக்கும் மோசமான இச்சையான காரியங்களுக்கும் அடிமையாயிட்டு வெளியே வர முடியாம, ஏன்னா இது எல்லாமே ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அழிச்சிடும். சோ அதனாலதான் ஒரு கட்டத்து மேல நம்ம தாண்டும் போது இது பாவம், இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ட்டு நமக்கு உள்ளுக்குள்ள நமக்கே தோணும், நம்ம மனசாட்சிக்கு நம்ம தப்பு செய்யறோன்றது நமக்கு தெரியும். அப்ப இது பாவம் தெரிஞ்ச அப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோம். அதை விட்டு வெளியே வர்றதுக்கான முதல் ப்ராசஸ் அந்த தப்பை நம்ம உணர்ந்துட்டாரு. இந்த போதை பழக்கம், அந்த அடிமைத்தனமான இந்த வாழ்க்கையில வாழ்ற நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் பயங்கரமா இருக்கும். அதாவது நம்ம எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனா வருமோ அப்பெல்லாம் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் பேசினா நம்ம பேர்டன் கம்மியாகும்னு நம்ம நம்புறோம் இல்லையா? சோ அதே மெத்தட் தான் நம்ம வேற மாதிரி ஃபாலோ பண்றோம். என்னன்னா, தனிமையா ஒரு இடத்துக்கு போயிடுங்க, அமைதியா உட்காருங்க, உங்க கண்ணை வானத்துக்கு நேரம் எடுத்து பேசப்பா, எத்தனையோ பேருக்கு நீங்க இந்த மாதிரியான அடிமைத்தனத்திலையும் பாவத்துல விடுதலை தந்திருக்கீங்க. எனக்கு தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நான் விரும்பி செய்யல, நான் வெறுக்கிறேன், இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர விரும்புறேன், தயவு செஞ்சு இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்கன்னு நீங்க அவர்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலையா. பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு வழி தேடி மறுவாழ்வு மையம்னு எங்கெங்கயோ போறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கலாம்னா உங்க வாழ்க்கையில திருப்பி அந்த போதை பழக்கமோ அந்த அடிமைத்தனம், அந்த பாவம் எதுவுமே உங்க வாழ்க்கையில இருக்காது. சுத்தமா கிளீன் பண்ணி உங்க ஞாபகத்துல இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். அதை முற்றிலுமாய் விலக்கி உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நானும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தேன். இன்னைக்கு விடுதலையாகி உங்களுக்கு வீடியோ போடுற அளவுக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்கி பாதுகாப்பா இன்னைக்கு வரைக்கும் அந்த போதை பழக்கத்துக்குள்ள போகாத வரைக்கும் அவர் என்னை காப்பாத்துறாரு. என்ன காப்பாத்துற அதே இயேசு கிறிஸ்து உங்களையும் காப்பாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் ஒரே நாள் நடந்து முடிஞ்சிடாது. இதை நீங்க கன்சிஸ்டன்சியா டெய்லி பண்ணணும். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ தனிமையில உட்காந்து நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்பீங்கன்னா, நீங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் யாரா வேணாலும், ஆனா உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே உங்களை பாவத்துல இருந்து விடுதலையாக்க முடியாது. God bless you. Amen. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்